ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ நிறைய பேருக்கு இருக்க ஒரு காமனான டவுட் என்ன அப்படின்னா, சரி இந்த ஃபிசிக்ஸ்க்கு ஓகேங்களா, நான் பயாலஜிக்கு எங்களுக்கு என்சிஆர்டி புக் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். நான் ஃபிசிக்ஸ்க்கு நாங்கள் என்சிஆர்டி புக் எப்படி சார் யூஸ் பண்ணுறது எங்களோட ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன் அப்படின்னா ஒரு சில யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் புக்கை லைன் பை லைன் படிக்கணும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உட்காந்து லைன் பை லைன் படிச்சிருப்பீங்க, பட் எதுக்கு படிக்கிறோன்னே புரியாது. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபிசிக்ஸ் புக் நீங்கள் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 to 5 years இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் கொஸ்டின் ஆகட்டும், இல்லைனா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் ஆகட்டும், இதெல்லாம் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் எல்லாம் இருக்கிறதுனாலேயே நீங்கள் ஃபிசிக்ஸோட புக்கெல்லாம் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்போ ஃபிசிக்ஸ் புக் நாங்கள் எதுக்காக சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது போக என்சிஆர்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளர் புக்னு ஒரு புக் இருக்கும். ஓகே, ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ, மேபி இஏ மாற்றி போட்டிருக்கலாம். எக்ஸாம்பிளர்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். சரி, இதெல்லாம் நான் கடையில் போய் வாங்க முடியாது அப்படின்னா யாருமே வாங்க உங்களை சொல்லவும் இல்லை. இது எல்லாமே என்சிஆர்டியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? எக்ஸாம்பிள் கொஸ்டின் மட்டும் நாங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, புக்குக்கு பின்னாடி இந்த பாயிண்ட்ஸ் டு பாயிண்டரை நல்லபடியாக ஒரு தடவை படிச்சுக்கோங்க. சார் அப்போ புக்குக்குள்ளே இருக்கிறது எதையுமே நாங்கள் படிக்கவே வேண்டாமான்னு கேட்டால் ஆஸ் அ ஃபிசிக்ஸ் எஜுகேட்டர் நான் வேண்டானே சொல்லிடுவேன். ஓகேங்களா சார்? அப்போ எப்படி சார் எங்களுக்கு கான்செப்ட் புரியும் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டியோட லெக்சர் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா எதெல்லாம், ஏன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் ஆகட்டும், ஒரு சில தியரிட்டிக்கல் லெசன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். சார் அப்போ நாங்கள் அதெல்லாம் உட்காந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டாலும் வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்? சப்போஸ் நீங்கள் ஒரு நல்ல ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி கிட்ட படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க லெக்சர் நோட்ஸ்லேயே போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஆஃப் ஆல் த ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. இது வந்து எப்போ வேலிட்? ஆல்வேஸ் வேலிடா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு மட்டும் வேலிடா? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு வேலிடா? இல்லை அப்படின்னா இது வேலிடே கிடையாதா அப்படின்னு கேட்டால் இது ஆல்வேஸ் வேலிட் தான் கரெக்ட். இப்போ நீங்கள் ஏன் லெக்சர்ஸ் படிக்கணும், என் லெக்சர்ஸ்ல நான் இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். work energy theorem is valid always. ஓகேங்களா? conservation of mechanical energy is valid only when conservative force is acting, இல்லைன்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஒர்க் வந்து 0 பண்ணும். அப்போ எதெல்லாம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸோ, ஏன்னா நீங்கள் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம், உட்காந்து லைன் பை லைன் ரீட் பண்ணுறது வேஸ்ட் ஃபிசிக்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் ஃபிசிக்ஸோட என்சிஆர்டி எதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னா, எக்ஸாம்பிள் கொஸ்டின், எக்ஸாம்பிளர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் டு பாயிண்டர் படிங்க. ப்ராப்பராக உட்காந்து ஒரு நல்ல ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டிட்ட ஜாயின் பண்ணுங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சம்மர் அண்ட் பேட்ச் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து யூடியூப்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து வாரத்துக்கு 3 நாள் கிளாஸ் இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கு. மேபி ஷெட்யூல் வந்து ஃபியூச்சரில் மாறலாம். 1 ஷாட் லெக்சர்ஸும் வரப்போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே உங்களுக்கு தமிழ் சேனல்லே கிடைக்கும், நம்ம சேனல்லே கிடைக்கும். அதனால தயவு செய்து ஒரு ப்ராப்பரான ஒரு லெக்சர் சீரிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது எது இம்பார்ட்டன்ட் எது டிஃப்ரெண்ட், அப்படி எது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும், டைம் வேஸ்ட் ஆகும். அதனால பெஸ்ட் என்னன்னா ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வேணா ஃபிசிக்ஸ்க்கு என்னைய ஃபாலோ பண்ணுறதா பண்ணி பாருங்க. ஓகே, பேசிக்லேருந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஒரு 2-3 லெக்சர் பாரு. உங்களுக்கு அதுக்கு மேலே ஃபாலோ பண்ண தோணுச்சுன்னா பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி எங்கே படிக்கணும் இங்கே நல்லா ஃபாலோ பண்ணு. உங்கள் ஸ்டாஃப் சொல்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். எக்ஸாம்பிளர் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCQ டைப் கொஸ்டின் இருக்கும். இதை தயவு செய்து ஒரு தடவை பார்த்துக்கோ. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு பாயிண்ட்ஸ் டு பாயிண்டர் பாருங்க. இது பண்ணாலே போதும். லைன் பை லைன் CBSE புக்கை நீங்கள் ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.